நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறாங்களே அவங்களை பற்றியும் ஜல்லிக்கட்டு ஆர்வங்கள் பற்றியும் தொடர்ந்து அவங்க நேராக சந்திக்கிறோம். அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து தொடர்ந்து காணொலியை போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூர் சாமிக்கண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அந்த அண்ணனை சந்திச்சு அவங்க வளர்க்கக்கூடிய காளைகளை பற்றியும் அவங்களை பற்றி நம்ம காலை மூலம் தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிண்ணா, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கண்ணே. நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூர் சாமின்னு கடை தெரியும் எல்லாருக்கும். எத்தனை வருஷமா நீங்கள் மாடு வளர்க்குறீங்க? 10 வருஷமா வளர்த்துருக்கோம். இப்போ நம்மகிட்ட மட்டும் எத்தனை மாடுகள் இருக்கும்? இதெல்லாம் மொத்தத்துக்கு ஒரு 400 மாடு வரும். இப்போ உங்கள்கிட்ட இருந்து காளைகள்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களாண்ணே? கொடுத்துருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் மாடை கை பிடிச்சி தரணுன்ட்டு தான் கொடுத்தோம். சரிங்கண்ணா. அந்த இந்த ஜெயகுண காலம் ஒன்று இருக்கிறதா? சரிண்ணா, அது உங்கள்கிட்ட இருந்தப்ப நீங்கள் அடைச்சிங்களா? ஒரு 10-15 வாடி அவுத்துருக்கோம். அவுத்துங்களா? ஜெயின் 10,000 20,000 30,000 கம்மி இல்லாமல் பணம் போட்டு அவுத்துங்க. அது அப்படி அங்கே போக்கு மாடு தானே? அது போக்கு மாடு தான். 2 பக்கமெல்லாம் ஜம்ப் அடிச்சு தலையை வச்சு ஓப்பன் வரல போயிட்டு. சரி, அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து அவங்க கேட்டாங்க? அவங்க லோக்கல் வெடிகள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க திருச்சி மாவட்டம் வரைக்கும் வெடிகள் போயிட்டு இருந்துச்சு. பஸ் ஸ்டார் வந்து கேட்டாங்க, இருக்கட்டும் 2,000 கொடுத்து ஆகணும்னாங்க. சரிண்ணா, சரின்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ போய் மாடு அது கேட்கறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா சந்தோஷமா இருக்கு. சரி, அது இல்லாமல் வேற யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க? காட்டேரி நம்ம சோழமுச்சி மாடு நாங்கள் கொடுத்த மாடு தான். ஆமாண்ணா, அந்த இலவச மாடு. ஆமாம்மா, நாங்கள் அந்த கேடி இலவசம் ஒரு மாடு கேடி காட்டேரி மாடு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். வடவைக்கம் கங்காரன்னு வச்சிருக்கிற மாடு தான். அந்த வடவைக்கு கங்கா மாடு உங்கள்கிட்ட இருந்து போனதானா? வடவைக்கு கங்கா மாடும் இப்போ சோழமுச்சி அந்த கேடி காட்டேரி மாடோட சமயத்தை இறந்து போச்சு. ஒரு இன்னைக்கு எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு ஆர்வலுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான மாடு. அந்த மாடு உங்களுக்கு போனீங்களா? சரிண்ணா, இப்போ இந்த மாடுகள் எல்லாமே உங்கள்கிட்ட போச்சு. சரிண்ணா, இது அதாவது நீங்க மாடு அடைக்கிறீங்களா? நீங்க என்ன பேர் சொல்லி அடைப்பீங்க? சாமின்னு தான் எங்க அப்பா பேர் தான். எங்க அப்பா பேர் தான். அதாவது அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூர் சாமிக்கண்ணன் சொல்லி அவுப்பீங்க. சரிண்ணா. இப்ப நம்மள்ட்ட இருக்கிற மாடுகள்லாம் 450 மேல மாடுகள்லாம் இருக்கு. சரிண்ணா, இப்ப இந்த கடைலாம் வந்து இப்ப எப்படி நம்ம மாடு வந்து எப்படி அதை கடையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கடை பத்தி என்ன, நம்ம இதே மாதிரி அற்பறுத்து விட்டா கடை கட்டலாம். அதே மழை கிட்ட பெஞ்சுன்னா சமயத்துல சும்மா வெட்டி உள்ள கட்டி போடுற மாதிரி இருக்கும். இப்ப மாடுகள்லாம் இப்ப மாடு இருக்கீங்களா? எத்தனை பேர் மேய்க்கிறீங்கன்னா? 4 பேர் மேய்க்கிறோம். நம்மள்ட்ட இப்ப எத்தனை மாடுகள்லாம் இருக்குண்ணா? மொத்தத்துக்கு 450 மாடு இருக்கு. மாடுகள்லாம் இருக்கு. இப்ப இப்படி வெயில் அடிக்கிறது பரவாயில்ல, மழை காலம் என்ன? மழை காலத்துல இப்ப கம்மியா தான் இருக்கும் மாடு. அவங்கள்ட்ட மாடு பிரிச்சு விட்டுருவோம். நம்ம வீட்டு மாடு இந்த மாதிரி உங்களை மாதிரி மிச்சமான மாடு வச்சிருப்போம். வச்சிருப்பீங்க. ஒரு 150 மாடு இருக்கும் கையில். சரிண்ணா, இப்ப நீங்க கடை போறதுனால அதனால என்ன பயன் வயலுக்கு? என்ன எருவடிக்கிறது மிச்சம். அப்பதானே கடை கட்டினாதானே வயலும் வேலையும். ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அந்த நாட்டு மாடுகள் தான். நாட்டு மாடுகள் போடக்கூடிய அந்த சாணமா இருக்கட்டும், சிறுநீரா இருக்கட்டும், எல்லாமே நீங்க கடை கட்டுறதுல அந்த இடத்த அப்படி இருக்கு. அது மண்ணோட தன்மை அதிகமாக அதை விளைச்சல் நல்லா விளையும். இப்ப கடை போடுறதுனால ஏதாவது அந்த கொள்ளக்காரங்க கொடுப்பாங்களா? பணம் கொடுப்பாங்கண்ணா. அப்புறம் நம்மள ஆளு சம்பளமா கட்டணும்ல. ஆமாண்ணே, அதான் இல்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து விற்பனைக்குன்னு சொல்லி என்ன கொடுப்பீங்க? காலகன்னு கொடுப்போம், கிடையாது. யாரும் கொடுக்கறது இல்ல. மேக்சிமம் காலகன்னு காலை கொடுப்பீங்க. சரிண்ணா, இப்ப நம்மள்ட்ட எல்லாம் காலையெல்லாம் இருக்குல்ல. இப்ப யாராவது தொடர்பு கொண்டா நீங்க கொடுக்கலாம்ல? சரிண்ணா, உங்க போன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 82 70 96 32 90. சரி, இப்ப அண்ணாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா நீங்க இதை தொடர்பு கொள்ளுங்க. ஏதாவது கொடுக்க மாதிரி இருந்தாவே அண்ணா சரி. சும்மா நீங்க எத்தனை வருஷமான இந்த மாடுகள் நீங்க பாதுகாத்து வரீங்க? இது எங்க தாத்தா காலத்துல இருந்து, எங்க தாத்தாவுக்கு அடுத்தது எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அடுத்தது இப்ப 2 வருஷமா தான் எங்க அப்பா வரது இல்ல மாட்டுல. அதுல இருந்து நாங்க ஆரம்பிச்சுட்டோம். சரிண்ணா. கண்டிப்பா நான் இன்னும் நீங்க நிறைய மாடுகளை வந்து வளர்க்கணும், பாதுகாக்கணும். என்னோட சேனல் சார்பா வந்து நான் உங்களை வாழ்த்துறேன். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி.